பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். இனிமே எந்த ஒரு வேட்பாளரும் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில போட்டியிடக்கூடாது. இது எகென்ஸ்ட் டெமோக்ரசி இல்லீங்களா? ஒரே நேரத்தில் 2 தொகுதியில நிக்கிறதா எகென்ஸ்ட் டெமோக்ரசி. 2 தொகுதியில நின்னு ஜெயிக்கிறது, அதுல அப்புறம் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி மறுபடியும் எலெக்ஷன் வைக்க சொல்றது, இதெல்லாம் யாரோட பணம்? கைவண்டி இழுக்கிறவனும் மூட தொக்கிறவனும் கட்டுற வரி பணம். அரசியல்வாதிகளோட ஈகோவுக்காக மக்களை முட்டாளாக்கப்படுறத இன்னும் எத்தனை வருஷம் தான் அனுமதிக்க முடியும்? தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட இழுத்து மூடுறா. விஜய் அவர்கள்ட்ட கொள்கை எதிரி யாருன்னு கேட்டா பாஜக அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் அப்படியே நடந்துக்கிறாரு. RSS இயக்கத்துல இருந்து வந்த 2 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. அதுலயும் CTR நிர்மல்குமாருக்கு திருப்பரங்குன்றத்துல சீட்டு கொடுத்திருக்காரு. திருப்பரங்குன்ற பிரச்சனை அப்போ விஜய் வாயே திறக்கல. ஏன் திறக்கல தெரியுமா? விஜய் கூட இருக்குது இந்த நிர்மல்குமார்ன்ற இந்த சங்கீதா. அப்போ ஒரு சங்கிய கூட வச்சுக்கிற ஒரே காரணத்துக்காக திருப்பரங்குன்ற பிரச்சனையில விஜய் வாயே திறக்கல. பின்ன ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. எப்படி அவருக்கு கொள்கை எதிரியா பாஜக இருக்கும், RSS இருக்கும்? விஜய் அப்படிங்கிற இவரு பாஜகவோட ப்ராடக்ட் தான். பாஜக தான் விஜயை கொண்டு வந்து வளர்த்து விடுறாங்க. அப்படின்றதுக்கு இதை விட பெரிய சான்றே இல்ல. 1000 விளக்கு திரு JCD பிரபாகர், கழக நிர்வாகி. 1000 விளக்கு செல்வராஜுக்கு கொடுக்குறீங்களா? நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு விளக்கு கொடுக்க கூடாது. அடிங்கடா. தூத்துக்குடி நண்பர் திரு A. ஸ்ரீநாத், கழக நிர்வாகி. காக்காக்கு 2 இட்லி, முந்திரி பருப்போட பொங்கல், வடை. காக்கா என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகுது? என்ன அதுக்குள்ள வடையை சாப்பிட்ட? நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், ஒரு MLA-னா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். RK நகர் திரு டாக்டர் N. மரிய வில்சன், நிர்வாக குழு உறுப்பினர். கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா, கழக நிர்வாகி. ஆண்டிப்பட்டி திரு V. பாண்டி, தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். நான் விடுத்து விடுவேன். நீ கவுண்டம்பாளையம் திருமதி RD கனிமொழி, கழக நிர்வாகி. இந்த கேன்சர் அப்படிங்கிற பெரிய நோயில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஜோதிடம் சொல்லக்கூடிய முழுக்க 100% உண்மைங்க. நிஜ நிஜமாய் நிச்சயமாய். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு பெரம்பூர்ல பேசிட்டு, குளத்தூர்ல பேசிட்டு கூட்ட நெருக்கடி ஆயிடுச்சான். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலையா, தேர்தல் ஆணையம் போதிய காவலர்களை போடலையா, அதனால டி நகர் கூட்டம் ரத்தான். டி நகர் கூட்டம் ரத்துங்கிறதுனால வில்லிவாக்கம் கூட்டமும் ரத்தான். ஏன்னா கூட்டம் ரத்து பண்ண தேவையில்லை, பேசலாம் தொடர்ச்சியா பேசிட்டே போல. 10 மணி வரைக்கும் டயர் இருக்கு. சாருக்கு 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அதாவது ஒரு MLA-என்றவர் எப்படி இருக்கணும்னா, மரியல்ஸ் மாதிரி இருக்குது. மரியல்ஸ்டா, நீ வேறயா? மரியல்ஸ் எல்லாம் சத்தியமா இது கிடையாதுயா.
அவரு ஒரு கல்வி வல்லையா, அவர் விஜய்க்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரியா, ஜேபிஆரோட மருமகன்யா, அவரு போய் நீ ஏய் இது ஏஐ தானே, ஏய் இது ஏஐ தானே நினைக்கிறேன். எங்க எங்க நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா முழு வீடியோ போட்டு பாப்போம், முழு வீடியோ போட்டு. என்ன பண்ணிட்டீங்க? ஜூம் பண்ணு ஜூம் பண்ணு ஜூம் பண்ணு ஜூம் பண்ணு, கிட்ட கொண்டு வா, கிட்ட கொண்டு வா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னங்க இது? எப்பா மரியா வில்சன்யா? தெரியுதா தெரியலையா? எங்க மக்களே, இவர்தான் மக்களே தாவேகாவின் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர்யா. ஐயோ, இன்னைக்குதானே விஜய் கிளாஸ் எடுத்தாரு. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இப்படிதான் இருக்கணுமோ? என்னையா கேட்ட உடைக்க ட்ரை பண்ணிருக்க, அவ்வளவு ஆக்ரோஷமா கட்டைய தூக்கி போட்டு ஒச்சி இருக்கிற. என் மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு, உன்னை கொலை பண்ணாம நான் விட மாட்டேன். இப்படிதான் என் வேட்பாளர் இருக்கணும். வாழ்த்துக்கள் சொல்லுப்பா. ஏய் வாய முன் ஏந்து போட, எதாசியமா பேச போற. வாழ்த்துக்கள் மிஸ்டர் விஜய் அவர்களே. இந்த மாதிரி ஒரு சிறந்த வேட்பாளராக, அதாவது ஒரு லேடிஸ அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணி கதவையும் உடைச்சிட்டாரு. ஆக்சுவலா மக்களே, இப்ப சில பேர் இந்த தற்குறிகள் வருவானுங்க, ஏய் இதெல்லாம் எங்க அண்ணன் கிடையாது, நீங்க ஏதோ எடிட் பண்ணிருக்கீங்க, எங்களை ஏமாத்தான் பாக்குறீங்க அப்படின்னு எவனா வந்தனா, இது மாதிரி என்கிட்ட 4 வீடியோ இருக்கு. எத்தனை வீடியோ? 4 வீடியோ இருக்கு. இது ஜஸ்ட் பார்ட் 1. சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. ஆமா, ஜஸ்ட் பார்ட் 1 தான் இது. சோ எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இந்த கட்சியில இருக்காங்க பாருங்க, ரவுடிங்க. ஏங்க கொஞ்சோண்டு பாத்துக்கோங்க. ஒரு கல்வி வள்ளல் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு இவர் ஆர்கே நகர்ல என்னென்ன பேச்சு, பயங்கர ரீல்ஸுங்க, கண்கலங்க வைக்கிறாருங்க. விஜயோட பயங்கர. விஜயர்களே, உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ. 50 மாணவர்களுக்கு நான் இலவசமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற எடுத்துக்கோ. தட்டு எடுத்துக்கிறாருங்க. நான் தட்டு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். எது இந்த ஜீவன்? எங்க ஒரு லேடிஸையே இப்படி தாக்குற இந்த ஜீவன் நாளைக்கு அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வந்து, எப்பா தண்ணி குழால அடைச்சு பிச்சியா வரமாட்டேன், எப்பா சாக்காடு அடைஞ்சிருக்குப்பா, மூக்குல குத்து ஓடு, எப்பா டியூப்லைட் தெரியலப்பா, வயிற்றுல குத்துவேன், இப்படித்தானே சொல்லுவாரு. வேற என்ன சொல்லுவாரு? கரெக்ட். தாவேகாவின் சிறந்த வேட்பாளர் தானே இது. சூப்பர். இது மாதிரி ஒரு சிறந்த வேட்பாளரை தமிழக வெற்றி கழகம் செலக்ட் பண்ணி ஆர்கே நகருக்கு கொடுத்ததற்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதி மக்களே, நீங்களாம் வந்து ரியலி கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த மாதிரி வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சு ஊர் உலகத்துல கிடையாது. ஏங்க இந்த மாதிரி வேட்பாளர் டிஎம்கேல இருக்காங்களா? சத்தியமா கிடையாது. இப்படி ஆக்ரோஷமா ஒரு வந்து அப்படியே வயலன்ஸ் பீஸ் எல்லாம் எங்குமே நான் வேட்பாளர் அது வந்து பாத்தீங்கன்னா only available on TVK. So இவரோட ஃபைல்ஸ் as I told you earlier, ஃபைல்ஸ் வரையா? யோ லீக்ஸ் வெரி ரிலீஸ் பண்றியா? எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் கம்மியா தான் இருக்கும். வில்சன் ஃபைல்ஸ் என்கிட்ட குவிஞ்சி கிடக்குது. ஆக்சுவலா அத நான் ஏன் வெளியிடாம இருக்கிறேன்னா, அதை புரட்டி படிக்கவே எனக்கு வந்து நேரம் அவ்வளவு இருக்குது. சோ அந்த வில்சன் ஃபைல்ஸ் வந்து நம்ம 1 by 1 லீக் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி வில்சன் சாதாரண நபர் கிடையாது. சாதாரண நபர் இல்ல, அக்யூஸ்ட் நம்பர் 1. அக்யூஸ்ட் நம்பர் 1. அதாவது ஜேபிஆர் அப்படின்ற பிம்பத்தை மட்டும் யூஸ் பண்ணிட்டு பல அட்டகாசங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைப்போம். நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைட்ல